Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொரிக்கடலை வச்சு ஒரு சூப்பரான பொரி உருண்டை ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்துக்கலாம், அதாவது பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸா அரைச்சி எடுத்துட்டு பாருங்க. நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்தோம்னா பொட்டுக்கடலை கலர்லயே இருந்திருக்கும். நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. அரைச்ச எல்லா மாவையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து உருண்டை பிடிக்கிறதுக்காக நெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா அந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா உருகட்டும். மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிக்கலாங்க, நெய் விட்டு பிசைறதுக்கு. அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப காய்ச்சின அந்த நெய்யை இது மேல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம அப்படியே ஃபுல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மாவோட எல்லா பக்கமும் நெய் வர மாதிரி ஃபுல்லா எடுத்து விட்டுருங்க. சூடா இருக்கிறப்பே கை வச்சிட வேண்டாங்க, ரொம்ப சூடா இருக்கும். அதனால ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப மட்டும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆனா சூட்டோட சூடா நம்ம உருண்டை பிடிச்சோம்னா தான் ரொம்ப ஈஸியா வரும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குங்க. நம்ம கையில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். எல்லா பக்கமும் நெய் வர மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைமில் எடுக்காதுங்க, 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்து விடுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடுங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து எல்லா பக்கமும் வர மாதிரி பிடிச்சிட்டு கையில நல்லா இந்த மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்து அமுக்கி இந்த மாதிரி பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்க ஈஸியா வந்துருங்க. அவ்வளவுதான் பாருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வந்துட்டு பாருங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா 5 நிமிஷத்துல இது செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டைம்ல எடுக்காது. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.